இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு கிரேடியன்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து ஒரு கிரேடியன்ட் ஷேப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, சும்மா ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இங்கே ஒரு கார்டு வந்து வருது, செக் பண்ணி பாருங்கள். தென் ஃபோட்டோஷாப் பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற ரெக்டமெண்ட் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணுன்ற ஃபைல் சைஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கும், நியூ வந்து கொடுத்துருங்க. நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வித் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வித் ஹைட்டில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு கிரியேட் வந்து கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் கிரியேட் வந்து ஆயிரும். ஓகே, நம்ம கிரியேட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் லேயராக வந்து இருக்குது. இதுக்கு நம்ம கிரேடியன்ட் கலர் வந்து கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கீழே வந்து ஒரு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் வந்து போட்டுடலாம். நியூ லேயர் போட்டு ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள், கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி 2 லேயர் செலக்ட் பண்ணிட்டோம். தென் கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னா நமக்கு ரெண்டுமே வந்து லேயராக வந்து மாறிடும். ஓகே, இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் டூல் வந்து நம்ம எடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து மார்க் பண்ணலாம். கொஞ்சம் கீழே வந்து வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபெதர் வந்து கொடுக்கலாம். ஃபெதர் வந்துட்டு ஒரு 30 கொடுப்போம். ஜஸ்ட் டெலிட். ஜஸ்ட்டு கொஞ்சம் மேலே வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ டெலிட் கொடுத்தா நமக்கு அந்த இடத்துல ஒரு கிரேடியன்ட் ஷேப் மாதிரி வரும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பரவாயில்ல கிரேடியன்ட் ஷேப் வந்து வந்திருக்கும். தென் இப்போ வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் இந்த லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறோம், பிளெண்டிங் ஆப்ஷன். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் கிரேடியன்ட் ஓவர்லே. ஓகே, நமக்கு வந்து வந்துருச்சு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து மாற்றிக்க முடியும். நான் சொன்ன ஒரே கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். லுக் அட் திஸ். இப்போ நான் வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் வந்து போட்டேன். ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரைண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு மறுபடியும் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் நமக்கு அந்த கிரேடியன்ட் ஓவர்லே இருக்கும். அதில் நம்ம கொடுத்தாலே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக அவங்களே வந்துட்டு நமக்கு நிறையா கலர் வந்து கொடுப்பாங்க. நமக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து முதலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக், அந்த ஒரு கிளிக் தான் இது. உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் ஈஸியாக வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம கிரேடியன்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு வந்து பண்ண 2 கலர் வந்து இப்போ நமக்கு வந்து பண்ண 2 கலரில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கலர் தான் வேணால் வந்துட்டு ஜஸ்ட் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கிளிக் கொடுத்துட்டு கலர் டு ஓவர்லே, கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கிளிக் கொடு, நம்ம டிக் எடுத்து விட்டு கலர் ஓவர்லேன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு கலரில் மட்டும் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு வந்து ரெட்டு, பிளாக்கு, அதுலேயே நமக்கு வந்து பண்ண கிரேடியன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கலர் மாற்றும் போது உங்களுக்கு வந்து பார்த்தா கிரேடியன்ட் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் இந்த கலர் ஓவர்லே கொடுக்கும்போது வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கட் வந்து பண்ணணும். ரெக்டாங்குலர் டூல் மார்க்கிங் போட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு ஃபெதர் கொடுத்து டெலிட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அந்த மெர்ஜிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் லுக் வந்து நம்ம பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக போய் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் லுக் வந்து கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் வந்து போட்டுட்டு ஓகே, டெக்ஸ்ட் வந்து போட்டோம். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கலர் ஓவர்லே வந்து கொடுக்குறேன். கலர் ஓவர்லே கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த கலரே தான் கிடைக்கும். எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நமக்கு வந்து பார்த்தா அந்த டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வந்திருக்காது, அந்த கிரேடியன்ட் மாதிரி வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பண்ணால் ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் மார்க்கியூ டூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்டாங்குலர் மார்க்கியூ டூல் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அது கீழே வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் ஒரு பாதி மட்டும் போட்டுட்டு ஓகே, நமக்கு இங்கே வரட்டு போதும். தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணால் ஃபெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 வந்து கொடுத்தா கரெக்டாக வந்து இருக்கும். ஜஸ்ட் ஓகே, இப்போ டெலிட் கொடுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம டெலிட் கொடுத்தக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கலர் ஓவர்லே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் கிடைக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கிரேடியன்ட் கலர் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிரேடியன்ட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். 2 மெத்தட் வந்து பார்த்துருந்தோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அடோப் ஃபோட்டோஷாப் CC 2020 அதுக்கப்புறம் 2021 இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் டூல் போட்டு மெர்ஜிங் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கிரேடியன்ட் ஓவர்லே வந்து கொடுத்தனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வந்து செட் ஆயிரும். நீங்கள் வந்து பண்ண அந்த மெர்ஜிங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த மெர்ஜிங் வந்துட்டு கொடுத்தா மட்டும் தான் கலர் கிரேடியன்ட் ஓவர்லே வரும். அது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் CC 2017 அதுக்கப்புறம் 2018 இந்த மாதிரி வந்து பழைய வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு கலர் ஓவர்லே வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் போட்டு ஜஸ்ட் ஃபெதர் கொடுத்து அந்த டெலிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்து கிரேடியன்ட் ஷேப் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு வச்சிங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கிரேடியன்ட் ஓவர்லே வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த PSD வந்து வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து PSD லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அது மூலமாக நீங்கள் PSD ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த உங்களுக்கு செட்டப் சேம் இது வந்து கிடைக்கும். சும்மா ட்ரை பண்ணுறதா டைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.